வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இப்போ இந்த வீடியோவில் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டுருக்கிறீங்க. அதாவது இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் இப்போ இந்த ரீசெண்டாக 1 மந்த்தாக நான் அப்டேட் பண்ணல. இப்போ அகைன் என்கிட்ட கேட்ட கொஷினுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணுறேன். யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸில் கேட்ட கொஷினுக்கு இது ஆல்மோஸ்ட் டிசம்பர் எண்டில் கேட்ட கொஷின். ரொம்ப லேட்டாக தான் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, இப்போ டைரெக்டாக கொஷினுக்கு போயிடலாம். வெங்கட்ராமன் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது. RVNL இர்கான் IRCTC பிக்கப் ஆகுமா, இப்போ இந்த கரண்டில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது இவர் கேட்ட கொஷின் டிசம்பர் எண்டில் கேட்டுருக்கிறாரு. ஓகே, அதாவது இப்போ மார்க்கெட்டில் புயல் அடிச்சிட்டு இருக்குது. இந்த புயல் காத்துல அம்மியே பறந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது RVNL ஆகுது, IRED ஆகுது, இதுவும் பறந்துகிட்டு தான் இருக்குது. அதனால இந்த ஸ்டாக்கு பை பண்ணலாம், பட் ஷார்ட் டேர்ம் கூட பை பண்ணக்கூடாது. லாங் டேர்ம் அட்லீஸ்ட் 4 to 5 years ஆகுது நீங்க ஹோல்டு பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் எல்லாம் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை விட உங்ககிட்ட எப்பப்பெல்லாம் அமௌண்ட் வருதோ அப்பப்பெல்லாம் இந்த ஸ்டாக் வாங்கி வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றது, லாங் டேர்முக்கு மட்டும் நீங்க வாங்குறதா இருந்தால் இந்த ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாண்டி அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. அர்ஜுன் ப்ரோ, தீபாவளிக்கு நீங்க சஜஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் இப்போ லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணலாமா, இல்லை நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு ப்ராஃபிட் புக் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது தீபாவளி 2024 நான் சம் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதாவது 12 ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த 12 ஸ்டாக்ல ஆஸ் ஆஃப் நவ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 13 February ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நான் அந்த 12 ஸ்டாக்கோடைய லிஸ்ட் அவுட் எடுத்து பார்க்கும்போது 2 ஸ்டாக் மட்டும் தான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. மீதி 10 ஸ்டாக் அண்டர் பெர்ஃபார்ம்ல இருக்குது. அந்த 2 நல்ல ஸ்டாக் எது அப்படின்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு 4300-400 ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். அது இப்போ 5300-400 இருக்குது. அதுக்கு அடுத்தது மகேந்திரா 2600 ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு 3000 அரௌண்ட் இருக்குது. ஸோ மீதி இருக்கிற 10 ஸ்டாக்கும் டவுன்ல தான் இருக்குது. பட் நான் தீபாவளிக்கு நான் சொல்லும் போதே என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்க லாங் டேர்முக்கு பை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அதனால லாங் டேர்ம் மட்டும்தான் நீங்க அதை யோசிக்கணும். 24 தீபாவளிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது 25 தீபாவளிக்கு ப்ராஃபிட் புக் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததா அந்த பாண்டிங்கிற ஐடியா மறுபடியும் கேட்டுக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் AMC ஏதாவது திவால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நான் 30 வருஷத்துக்கு SIP ஹோல்டு பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி AMC கம்பெனி 99% திவால் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. வேணா நம்மளுடைய ஃபினான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம செபி எல்லா ஃபினான்ஸ் செக்டரையும் அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்றது, திவால் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு 99% கிடையாது. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததான் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. விச் SIP இஸ் பெஸ்ட் ஃபார் 1000 rupees மந்த்லி அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இப்போ SIPயில் நீங்க மாசம் 1000 ரூபாய் போடுறீங்க அப்படின்னா, அதாவது ப்ளூ சிப்லையும் தேவையில்ல, மிட் கேப் ஸ்மால் கேப் இதெல்லாம் எதுவும் தேவையில்ல, மல்டி கேப்ல போய் பண்ணிக்காங்க. மல்டி கேப் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இண்டெக்ஸ் வந்துடும், மிட் கேப் வந்துடும், ஸ்மால் கேப் வந்துடும். ஸோ இது எல்லாமே கலந்து ஒரு கலவை சோறு மாதிரி மல்டி கேப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க 1000 rupees. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்த ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு ஐடி கேட்டுக்கிறாங்க. குட் மார்னிங் சார், ஐ வாண்ட் டு கிஃப்ட் குட் ஷேர்ஸ் டு மை சைல்டு இன் ஹர் டிமெட் அக்கௌண்ட் ஃபார் ஹர் ஃபியூச்சர். அதாவது அவங்க குழந்தைக்கு ஷேர்ஸ் நான் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். IPO மூலமா பண்ணலாமா லாங் டேர்முக்கு, ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் நீங்க IPO மைனர் அக்கௌண்ட்டுக்கு சம்டைம்ஸ் ரிஜெக்ட் ஆகிடும். அதனால நீங்க IPO உங்க குழந்தைங்களுக்கு ஒரு அசட் மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களுதுலயே அப்ளை பண்ணுங்க. உங்களை டிமாட் அக்கௌண்ட்ல அப்ளை பண்ணுங்க. அது உங்களுக்கு IPOல கிடைச்சிச்சு அப்படின்னா
அந்த ஷேரை உங்கள் குழந்தைங்களுடைய டிமேட் அக்கௌண்ட், அதாவது மைனர் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதில் வந்து கார்டியனாக வந்து நீங்கள் தான் இருப்பீங்க. அதுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதில் வந்து ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? அதனால நீங்கள் வந்து மைனர் டிமேட் அக்கௌண்ட்ல எந்த ஒரு டே ட்ரேடிங் பண்ணக்கூடாது, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. இது மாதிரி வந்து ஷேர்ஸு, அதாவது பரம்பரை ஷேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தாத்தா கிட்ட இருந்து பையன்கிட்ட வருது, பையன்கிட்ட இருந்து குழந்தைக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஷேர்ஸ் மட்டும் வந்து ஹோல்டு பண்ணலாம். அந்த குழந்தை வந்து 18 இயர்ஸ் மேஜர் ஆகும்போது அப்போ வந்து அதனுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, பேன் கார்டு, அகைன் இது எல்லாமே கொடுத்து நீங்கள் மைனர் அக்கௌண்ட் வந்து மேஜர் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கார்டியன் தேவையில்லை. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து ஹேமந்த் குமார் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து கேட்டுக்கிறாரு. அதாவது அவர் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, பெருசாக எழுதிக்கிறாரு. நான் ஷார்ட்டாக உங்களுக்கு படிச்சிடுறேன். அதாவது நான் ரீசெண்டாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேக்கேஜ் ஒன்று வச்சுருந்தேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டை மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன், 1000 rupees பெர் மந்த் அப்படின்ட்டு. இந்த வீக்லி எக்ஸ்பீரி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேக்கேஜை நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வீக்லி எக்ஸ்பீரியே இல்லை. வீக்லி எக்ஸ்பீரி சென்செக்ஸும் நிஃப்டி மட்டும்தான் இருக்குது. சென்செக்ஸும் வந்து நிறைய புரோக்கரை வந்து அலோவ் பண்ணுறது இல்லை. நிஃப்டிக்கு மட்டும் நம்ம எதுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம சார்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு கமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு 1000 ரூபா வாங்கிக்கிட்டு அப்படின்ட்டு அந்த பேக்கேஜை நான் வந்து நவம்பர் மாதம் நினைக்கிறேன், நவம்பர் மாதமே நான் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதில் நீங்கள் கொடுக்குறது உங்களோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் வந்து அப்பப்போ கொடுங்க. ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் நீங்கள் அதை அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்களை வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமாவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, நான் ஆல்ரெடி நான் பண்ணிட்டு தான் வரேன். பட் இந்த ஹேமந்த் குமார் சொன்னதுனால இன்னமும் அதிகமாக நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன், இது மட்டும் தான் என்னுடைய அஃபீஷியல் டெலிகிராம் சேனல் ஐடி. எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. ரைட். அதே மாதிரி இன்னொன்று நான் பேசிக்கிறேன். அதாவது நிறைய பேர் ஆப்ஷன் பேக்கேஜ் கேட்குறீங்க. ஆப்ஷன் பேக்கேஜ் கொடுங்க, ஆப்ஷன் பேக்கேஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறீங்க. சாரிங்க, ஆப்ஷன் பேக்கேஜ்லாம் நான் க்ளோஸ் பண்ணி மோர் தென் 1 year ஆகுது. லாஸ்ட் இயர் 2024 ஜனவரி மந்த்து ஆப்ஷன் பேக்கேஜ் வந்து நான் க்ளோஸ் பண்ணேன். அப்போ வந்து 2000 rupees பேக்கேஜ் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தேன். அதை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஆப்ஷனில் வந்து ரொம்ப ரிஸ்க் அதிகம் அப்படின்னு நான் அப்போவே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால் ஆப்ஷன் பேக்கேஜ் செப்பரேட் பேக்கேஜ் கிடையாது. இப்போ காம்போ பேக்கேஜில் இருக்குது ஆப்ஷன், பட் அது வந்து ரெகுலராக கொடுக்க மாட்டேன். வாரத்துக்கு 2 இல்லைன்னா 1 இப்படி தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுவும் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு. ஓகேங்களா? அதனால் மோஸ்ட்லி வந்து இன்வெஸ்ட்மெண்ட், டெலிவரி, ஸ்விங்கு இதோட ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இருக்கிற ஆப்ஷன் பேக்கேஜ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்காங்க. ஸ்டாக் ஆப்ஷன் பேக்கேஜ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேக்கேஜ் கொடுக்கலாம். ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு ஆஃபர் போடலாம். பட் நமக்கு அது தேவையில்லாத வேலை. நம்ம கிளைண்டோட மணியில் வந்து நம்ம வந்து விளையாடக்கூடாது. ஓகேங்களா? அதனால் வந்து ஆப்ஷன் பேக்கேஜை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கடுத்து வந்து இளையராஜா அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய வீடியோ வந்து நான் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். ரீசெண்டாக நீங்கள் வந்து குவான்ட்ரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டு, அது வந்து அண்டர் பெர்ஃபார்மில் இருக்குது, பெர்ஃபார்ம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதாவது ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு ஃபண்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டு லாஸ்ட் இயர் அப் டு அக்டோபர், செப்டம்பர் இந்த டைமில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. தேர் ஆஃப்டர் இப்போ செபியில் வந்து செபியில் வந்து அவங்களுக்கு வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? சம் பெனல்ட்டி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து குவாண்ட்டில் வந்து அவ்வளோவா வந்து பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. மெயினாக இன்னொன்று சொல்லணும், குவாண்ட் பொறுத்த வரையும் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் 75% வந்து அந்த ஓரியன்டட், அந்த என்ன ஃபண்டில் லான்ச் பண்ணுறாங்களோ அந்த ஓரியன்டட் ஸ்டாக்கை மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். 25% வந்து அவங்க வந்து இண்டெக்ஸில் ஏதாவது வந்து என்ன சொல்கிறது, ஹெட்ஜிங்க்கு பை பண்ணுவாங்க. இப்போ வந்து மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னா மிட் கேப் ஸ்டாக் வந்து 75%க்கு வாங்குவாங்க. 25% இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இண்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ குவாண்ட் பொறுத்த வரையும் மோஸ்ட்லி அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த ஸ்டாக்ல இருக்குது அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் தான் இருக்குது. ரிலையன்ஸ் வந்து இந்த ரீசெண்டாக வந்து ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குதா? கிடையவே கிடையாது. அதனால தான் வந்து குவாண்ட் ஃபண்ட் வந்து ரொம்ப வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து புவராக இருக்குது இந்த லாஸ்ட் 4-5 மந்த்தாகவே. ஓகேங்களா? பட் சம்டைம்ஸ்
ஒவ்வொரு ஃபண்டும் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா. இப்போ வந்து ஸ்மால் கேப் இல்லை மிட் கேப் அப்படின்னா நிப்பான் இந்தியா, மோத்திலால் ஓஸ்வால் மல்டி கேப் ஃபண்டு, இதெல்லாம் வந்து இப்போ டாப் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்ததா ஹரிபாபு அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டுக்கிறாரு, உங்களை வந்து ஒரு வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து பெண் பிள்ளைங்க 3 பேர் இருக்கிறாங்க, 16, 14, 12 வயசுல. இவங்களுக்கு வந்து எம்எஃப் வந்து குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் 3000, யூடிஐ நிஃப்டியில் 2000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரேன். நீங்கள் கொடுத்த தீபாவளி லிஸ்ட்டில் அப்போ என்கிட்ட பணம் இல்லை, இப்போ வந்து போடலாமா? 3 லட்ச ரூபா என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஓகே, இல்லை அப்படின்னா சிடிஎஸ்எல், பிஎஸ்சி, மகேந்திரா இந்த 3 ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது 3 லட்ச ரூபா பணத்தை வச்சுட்டு இந்த 3 ஸ்டாக்லேயும் வந்து உடனே பண்ணிடாதீங்க. நீங்கள் அப்படி பண்ணணும் அப்படின்னா சிடிஎஸ்எல், பிஎஸ்சி, மகேந்திரா இல்லை அப்படின்னா அதில் என்ன ஸ்டாக் கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். அதில் ஒரு 5 ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்காங்க. மாதம் 10,000 இல்லை மாதம் 15,000 எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்லை இந்த ஸ்டாக்கே எனக்கு வேணாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் அது வந்து எஸ்டிபி, சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் இருக்குது. அதில் போயிட்டு ஆவரேஜாக, அதாவது டெய்லி 1000 ரூபா போகிற மாதிரி ஒரு 3 ஃபண்டில் போட்டுக்காங்க. 3 லட்ச ரூபா போகும் 100 நாளைக்கு. ஓகேங்களா, அதை நீங்கள் பண்ணலாம். ஓகே, அதுக்கு அடுத்த வந்து சத்யராஜ் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. சார் வணக்கம், எனக்கு வயசு 30, நான் 2 லட்சம் முதலீடு பண்ணால் 20 வருஷம் அப்புறம் எனக்கு கிடைச்சா போதும், அதுக்காக லம்சம் பண்ணலாமா, ஒரே ஃபண்டில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இல்லை 50K 4 ஃபண்டில் பண்ணலாமான்னு கேட்டுக்கிறாரு. 50,000 ரூபாய் வந்து 4 ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான்ல பண்ணுங்க. 500 ரூபா ஒரு ஃபண்டுக்கு, 500 ரூபாய் 100 நாளைக்கு, அப்போ 50,000 ரூபா. ஸோ அந்த 100 நாளுடைய ஆவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ரீசெண்டாக வந்து பார்க்கும்போது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இது வரையும் மார்க்கெட் இறங்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த டைமில் ஆவரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் என்ஏவி கிடைக்கும். அதனால வந்து 4 ஃபண்டு செலக்ட் பண்ணிக்காங்க. 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஃபண்டுக்கு 50,000 ரூபா. எஸ்டிபி, சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளானில் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வீதம் 100 நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து 100 நாள் ஆவரேஜ் கிடைக்கும். மார்க்கெட் மறுபடியும் இங்கேருந்து ஒரு பீக் அவுட் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே, அதுக்கடுத்து வந்து எஸ்எம்இ ஐபிஓ பற்றி சொல்லுங்கள், லிஸ்டிங் டேல செல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது இந்த எஸ்எம்இ அப்படின்னா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் கம்பெனி வந்து, அதாவது 25 கோடிக்கு குறைவான லிஸ்டிங் வர கம்பெனி தான் வந்து எஸ்எம்இ ஐபிஓன்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்எம்இ ஐபிஓ பொறுத்தவரையும் லிக்யூடிட்டி ரொம்ப புவராக இருக்கும், லிக்யூடிட்டியே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இது ஓப்பன் ஆகிறது வந்து ட்ரேட் டு ட்ரேடில் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் டே ட்ரேடிங் பண்ண முடியாது. உங்களுக்கு லிஸ்டிங் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லிஸ்டிங் டே அன்னைக்கு வந்து செல் பண்ணலாம். பட் இதில் பொறுத்தவரையும் ஒரு லாட்டு தான் பை பண்ண முடியும், ஒரு லாட்டு தான் செல் பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் ஒரு லாட்டுங்கும் போது சைஸை சொல்லிடுறேன். ஒரு லாட்டுங்கும் போது மினிமம் 1 லேக். ஓகேங்களா, இல்லை அதனுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி, பட் மினிமம் 1 லேக். நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று 1 லேக் பை பண்ணணும், இல்லை 1 லேக் செல் பண்ணணும். டெரிவேட்டிவ்ஸ் லாட்டு பை பண்ணுறாங்களா அது மாதிரி. அதனால் வந்து இந்த எஸ்எம்இ பொறுத்தவரையும் லிக்விடிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் ஐபிஓவில் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் ட்ரேட் டு ட்ரேடில் தான் வந்து ட்ரேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதை ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, திங்க் பண்ண வேணும். மார்க்கெட்டில் லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் அது நல்லா ஒரு ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே, மெனி கொஸ்டினுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணிட்டேன். இந்த ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன்.